சில சமயம் ஒரு பெரிய வரலாற்றை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கோவில பார்த்தாலே போதும். வாங்க, அப்படி ஒரு கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் கழுகுமலையில இருக்கிற வெட்டுவான் கோயில். இதுல என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? இது செங்கல் வச்சோ இல்ல கற்களை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி கட்டினதோ கிடையாது. நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய மலையையே ஒரே கல்லா முழுசா செதுக்கி உருவாக்குன ஒரு அற்புதம் இது. இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா? ஒரு மலைய கொடைஞ்சு கோவில் கட்டுறாங்கன்னா வேலையை எங்கிருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க? கீழ இருந்தா இல்ல மேல இருந்தா? வாங்க, இந்த நம்ப முடியாத இன்ஜினியரிங் மார்வல் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம முதல்ல இந்த மோனோலித்திக், அதாவது ஒற்றைக்கல் கட்டிடக்கலைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். வாங்க, அதோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஒற்றைக்கல் அல்லது மோனோலித்திக் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரே ஒரு பெரிய பாறையிலிருந்து செதுக்கி எடுக்கப்படுற ஒரு முழு கட்டமைப்பு. அதாவது சின்ன சின்ன கற்களை ஒட்டி பூசி கட்டுற வேலைக்கே இந்த இடம் இல்ல. அப்போ இந்த நம்ப முடியாத வேலைய அவங்க எப்படி செஞ்சாங்க? முதல்ல ஒரு பிரம்மாண்டமான கிரானைட் பாறைய தனியா பிரிச்சு எடுக்கறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா மேல இருந்து கீழா, அதாவது தலகீழா முழு கோவிலையும் செதுக்க ஆரம்பிக்கிறாங்க. கோவில் கோபுரமான விமானத்தோட வெளிப்புற சிற்ப வேலையெல்லாம் முடிச்சிட்டு கடைசியா தான் உள்ள இருக்கிற சின்ன கருவறையை குடையறாங்க. இது உண்மையிலேயே ஒரு தலகீழான கட்டுமான முறை. இந்த கோயிலோட இன்னொரு பெரிய முக்கியத்துவம் என்னன்னா, இது ஒட்டுமொத்த பாண்டிய நாட்டிலேயே கிடைச்ச ஒரே ஒரு ஒற்றைக்கல் குடைவரை கோவில். அதுவே இதோட மதிப்பை பல மடங்கு அதிகமாக்குது. இந்த அற்புதத்தை செதுக்குனவங்கள பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்க தான் பாண்டியர்கள். அவங்களோட வரலாற்று பின்னணிய ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். இந்த காலவரிசைய பாருங்க. கிபி 550 வாக்குல முற்கால பாண்டியர்களோட ஆட்சி தொடங்குது. கிபி 770கள்ல நரசிம்மர் மாதிரியான தெய்வங்களோட குடைவரை கோவில்கள் நிறைய உருவாக்குறாங்க. இந்த வெட்டுவான் கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டுல செதுக்கப்பட்டிருக்கணும்னு கணிக்கிறாங்க. கடைசியா கிபி 920ல முதல் பாண்டிய பேரரசு முடிவுக்கு வருது. பாண்டிய சிற்பக்கலையோட அழகுக்கு இது ஒரு அட்டகாசமான உதாரணம். இங்க பாருங்க, சிவபெருமானோட ஒரு வடிவமான தட்சிணாமூர்த்தியோட இந்த சிற்பத்தை, அதோட கலைநயம் பாண்டியர்களோட தனித்துவமான ஸ்டைல அப்படியே நமக்கு காட்டுது. பாண்டிய சிற்பங்களோட அழக இந்த வார்த்தைகளை விட வேற எதுவும் நல்லா சொல்லிட முடியாது. கம்பீரமான தோற்றம், அகன்ற மார்பு, குறுகிய இடுப்பு, ரொம்ப குறைவான நகைகளோட இயற்கையான அழகு, ஆடம்பரத்தை விட இயல்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த ஸ்டைல் தான் அவங்க கலைய தனிச்சு காட்டியது. ஆனா ஒரு விஷயம், பாண்டியர்கள் சைவ கோவில்களை மட்டும் கட்டல, அவங்க மத்த மதங்களையும் மதிச்சாங்கன்றதுக்கு இது ஒரு சிறந்த சாட்சி. கழுகுமலையில இருக்கிற அதே பாறையில சமண தீர்த்தங்கரர்களோட சிற்பங்களையும் செதுக்கி அவங்க நம்பிக்கைகளுக்கும் இடம் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த கோவில்ல செஞ்சவங்கள பத்தி பார்த்தோம். ஆனா அவங்களே உருவாக்குனது எது? அதுதான் அவங்க வாழ்ந்த நிலம். தமிழ்நாட்டோட புவியியல், அதோட வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை எப்படியெல்லாம் பாதிச்சதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஒரு அருமையான வாக்கியம் இருக்கு, புவியியல் தான் வரலாற்றை ஆளுகிறது. இந்த ஒரு வரியே நாம அடுத்து பார்க்க போற விஷயத்துக்கு ஒரு சரியான தொடக்கம். தமிழ்நாட்டோட புவியியல் எப்படி ஒரு தனித்துவமான நாகரிகத்தை உருவாக்குச்சு யோசிச்சு பாருங்க. 3 பக்கமும் கடல், ஒரு பெரிய கோட்டை மாதிரி நிக்குது. மீதி இருக்கிற பக்கத்துல மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு நீளமான சுவர் மாதிரி பாதுகாக்குது. இதனால என்ன ஆச்சு? வட இந்தியாவை தாக்கிய பல படையெடுப்புகள்ல இருந்து தமிழகம் தப்பிச்சுது. அதனாலதான் இங்க தனித்துவமான திராவிட கலாச்சாரம் பல நூற்றாண்டுகளா பத்திரமா பாதுகாக்கப்பட்டுச்சு. இதுக்கு ஒரு தெளிவான உதாரணம் சொல்லணும்னா, தமிழ்நாட்டோட நீளமான கடற்கரையை எடுத்துக்கலாம். இந்த கடற்கரை இருந்ததால தான் ரோம், பெர்ஷியா, சீனா மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்த நாடுகள் கூட ரொம்ப சுலபமா கடல் வழியா வியாபாரம் செய்ய முடிஞ்சது. சரி, இந்த நிலம், இந்த மக்கள், அவங்க கலை எல்லாம் சேர்ந்து உருவாக்குன இந்த கோவிலோட உண்மையான அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். ஆமா, இந்த வெட்டுவான் கோயில் ஒரு அழகான கலைப்படைப்பு தான். ஆனா அதையும் தாண்டி இது ஒரு வரலாற்று புத்தகம். இந்த சிற்பங்கள்லாம் வெறும் அழகுக்காக மட்டும் செதுக்கப்பட்டதில்ல. அது ஒவ்வொன்னும் கடந்த காலத்தை பத்தி நம்மகிட்ட பேசுற ஆவணங்கள். இந்த சிற்பங்களை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. இங்க துள்ளி விளையாடுற பூதகணங்கள், விதவிதமா நிக்கிற தேவலோக மங்கைகள், இதெல்லாம் அப்போதைய சமூகத்தோட கலகலப்பான வாழ்க்கையையும் அவங்களோட அழகியல் உணர்வையும் நமக்கு காட்டுது. அப்போ இந்த கற்கள் நமக்கு என்னென்ன கதைகளை சொல்லுது?
அது அன்னைய மக்களோட மத நம்பிக்கைகளை பத்தி சொல்லுது, அவங்களோட கலைத்திறன் எந்த உச்சத்துல இருந்துச்சுன்னு காட்டுது. ஏன் அவங்களோட ஹேர் ஸ்டைல், அவங்க யூஸ் பண்ணின மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பகுதியோட ஆழமான வரலாற இதோட முடிஞ்சு போகல, இன்னிக்கும் அது உயிரோட தான் இருக்கு. உதாரணத்துக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மாதிரி நிறுவனங்கள் இந்த பகுதியோட வரலாற்றை தொடர்ந்து ஆராய்ஞ்சு பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அந்த பாரம்பரியம் இன்னிக்கும் தொடருது. கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். இந்த கோவில் ஒரு மலையில ஒளிஞ்சிருந்த கதையை நமக்கு சொன்னது இல்லையா? அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற இடங்கள்ல என்னென்ன கதைகள் ஒளிஞ்சிருக்கலாம்? ஒரு புது கண்ணோட்டத்தோட உங்க சுற்றுப்புறத்தை பாருங்க.